என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வெளில வந்துடணும். சண்டே பொதுவாக ஜெர்மனியில் இந்த ஃப்ரைட்டாக்னு சொல்லுவாங்க. ஃப்ரைட்டாக் ஃப்ரீ டே, அதான் ஜெர்மனில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடை எதுவுமே இருக்காது, ஷாப்ஸ் புதுசாக எதுவுமே இருக்காது, கிளாத்திங்ஸாக இருக்கட்டும் அது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ் மட்டும் தான் இன்றைக்கி பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபேமிலி டைம். ஸோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக சண்டே வந்து பொதுவாக மேக்ஸிமம் எந்த ஷாப்ஸுமே இருக்காது. ஸோ ஊரே வந்து ஒரு அமைதியாகவே இருக்கும். நார்மலாகவே ஜெர்மனி அமைதியாக தான் இருக்குது. ஸோ இதில் இன்னமும் அமைதியாக இருக்கும். நீங்களே என்ன பாருங்களேன். இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம ஏரியாவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக எந்த ஒரு நடமாட்டமும் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்து இன்னொன்று சம்மர் வேறு. ஸோ சொல்லவே வேணாம். ஸோ எல்லாம் ஃபேமிலி கேதரிங்னு எல்லோரும் இன்றைக்கி எல்லாம் ஃபேமிலி டைம். ஸோ சண்டேனா ஃப்ரீ டாக் இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல. ஒன் டே ஃபுல்லாக இல்லை பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் இது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது நம்ம இந்தியாவிலே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அதோ வந்துட்டேன், என்னோடய ஏரியாக்கிட்ட வந்துட்டேன். பாருங்கள், ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க சண்டே. அதாவது நான் மட்டும்தான் சண்டே எதுவுமே வெளில சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு மோர் வீடியோஸ் இந்த மாதிரி ஜெர்மனி ரிலேட்டடான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டு. இனிமேல் ரெகுலராக பண்ணுவோம்.